வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்குது. இதை பற்றி முழு விவரத்தை பார்ப்போம். அதாவது 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ சீட்டு இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, 7.5க்கு எவ்வளோ ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸு, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு, அப்புறம் என்ஆர்இ கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், 2022 2023 7.5லையும் 92.5லையும் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் எல்லா காலேஜோடைய கட் ஆஃபையும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்தவரையில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் எவ்வளோ வருது, எவ்வளோ சீட் மேட்ரிக் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் எடுத்திருக்காங்கங்கிறதையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இது 2006 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மெடிக்கல் காலேஜை. மொத்த சீட்டு வந்து 150 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து வருது. ஒரு வருஷத்துக்கு ஃபில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் இது வந்திருக்கு. மூகாம்பிகையை பொறுத்தவரையில் இது அப்ரூவல் பண்ணது வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. மொத்த ஏக்கர் 73 ஏக்கர் இருக்குது. எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 20 பிரான்ச்சில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கை பொறுத்தவரையில் மூகாம்பிகைக்கு 51வது இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்கை பொறுத்தவரையில் மூகாம்பிகைக்கு 176 ரேங்கில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் 530 பெட்ஸ் இருக்குது மொத்தம். இப்போ எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கங்கிறத பார்ப்போம். டியூஷன் ஃபீஸ் வந்து 4,40,000 வாங்குறாங்க வருஷத்துக்கு. இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து 40,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 3,19,000 வாங்குறாங்க. அதர் ஃபீஸ் வந்து 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. மொத்தம் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை செல்ஃப் ஃபைனான்ஸில் சேர்கிற குழந்தைகளுக்கு 8,99,000 வாங்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸு, ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் இது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 13,50,000 வாங்குறாங்க ஃபீஸு. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவை பொறுத்தவரையில் 21,50,000 வாங்குறாங்க ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். இப்போது சீட் மேட்ரிக் எவ்வளோ, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இதில் ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரையில் 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 50% கொடுக்குறாங்க. இதில் ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரையில் ஓசிக்கு வந்து 15 சீட் கொடுத்துருக்காங்க, பிசிக்கு வந்து 12 சீட் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு வந்து 9 சீட் கொடுத்துருக்காங்க, பிசிஎம்முக்கு வந்து 2 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு வந்து 7 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு வந்து எஸ்சிஏக்கு வந்து கொடுக்கல சீட்டு. அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து 1 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 46 சீட் ஆகுது. 7.5 பொறுத்தவரையில் மொத்தம் 4 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் 1 சீட்டு வந்து ஓசிக்கும், பிசிக்கு 1 சீட்டும், எஸ்சிக்கு 1 சீட்டும், எம்பிசிக்கு 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பிசிஎம்முக்கும் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு சீட் அலாட் பண்ணலை ஸ்ரீ மூகாம்பிகையை பொறுத்தவரை 2023. அதே மாதிரி 7.5ல் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். 2022 பொறுத்தவரை ஓசியில் எந்த சீட்டும் போடலை, 2023 எந்த சீட்டும் போடலை. பிசியை பொறுத்தவரை 2022 273லையும் 2023 368லையும் 95 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 286, 2023 பொறுத்தவரை 371, 85 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022 2023 எந்த சீட்டும் போடலை. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 254 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 341 முடிஞ்சிருக்குது. 87 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏக்கு 2022 2023 எந்த சீட்டும் போடலை. எஸ்டிக்கும்
2022 2023 எந்த சீட்டும் போடலை. இப்போ 92.5% எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். இது ரவுண்ட் 1 கணக்கு தான் எல்லாமே. ஓசியை பொறுத்தவரை 2022 2023 எந்த சீட்டுமே கொடுக்கல. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரை 2022 494, 2023 பொறுத்தவரையில் 521, 27 மார்க் டிஃப்ரெண்ட் 2022 2023 கடையில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 2022 470 மார்க்கும், 2023 பொறுத்தவரை 497, மொத்தம் 27 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022 485 மார்க்கும், 2023 பொறுத்தவரையில் 505 மார்க்கும், 20 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரையில் எந்த சீட் 2022க்கு போடலை. 2023 பொறுத்தவரையில் 357 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 382 2022, 2023 பொறுத்தவரை 416, மொத்தம் 34 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 281, 2023 பொறுத்தவரையில் 329, 48 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் ஜெனரல் டிஎம்மில் 145வது மார்க்கில் முடிஞ்சிருக்குது. இது ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான். இப்போ 2024 எவ்வளோ எதிர்பார்க்கலாங்கன்னு பார்ப்போம். 2024 பொறுத்தவரையில் இப்போ நம்ம வந்து எவ்வளோ கட் ஆஃப் 2022 2023 கடையில் டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டுன்னு பார்த்தோம்னா, எஸ்டியை பொறுத்தவரை 48 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 34 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. பிசி எம்பிசியை பொறுத்தவரை 27 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில் 20 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது 2023. இப்போது நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 2023 ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு ப்ளஸ் 15 மார்க் இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் ஸ்ரீ மூகாம்பிகையை பொறுத்தவரையில். அதே மாதிரி 7.5 வந்து எல்லா காலேஜுமே சராசரியாக வந்து இந்த கட் ஆஃபில் வந்து இருக்குது 90%. அதாவது 95 மார்க் பிசியும், எம்பிசியை பொறுத்தவரை 85, எஸ்சியை பொறுத்தவரை 87 மார்க் டிஃப்ரெண்ட் 2022 2023 இருக்குது. இப்போ இதை பொறுத்தவரையிலையும் நம்ம 400 ப்ளஸ் இருந்தால் 2024 7.5 வந்து ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் வந்து நம்ம வந்து சீட் எடுக்கலாம் அப்படிங்கிற சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். நம்ம சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஃபீஸையும் பார்த்துக்கிடுங்க. 7.5 பொறுத்தவரையில் இதில் வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. டியூஷன் ஃபீஸு, மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே பே பண்ணிடும் அவங்களுக்கு. 7.5 வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணி மூகாம்பிகைக்கு போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். அவங்க ஃபீஸ் கட்ட அவசியம் இல்லை. அதையும் பார்த்துக்கிடுங்க. வேறு என்ன காலேஜ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட்டாக போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.